அவைகளை சொல்லப்பட்டவர்களுக்கு சொல்லப்பட்டது. அதில் தப்பித்துக் கொண்டவர்கள் தப்பித்துக் கொண்டார்கள், தன்னை காத்துக் கொண்டார்கள். அதற்கு அடுத்தபடியாக காண்பிக்கப்பட்ட தரிசனம், எனக்கு என்னோடு கூட ஒருவர் வருகிறார், நான் அவர்களை ஒரு வழியிலே நடத்தி போகிறேன், இருபுறமும் கடல் போல தண்ணீர் நிறைந்து இருக்கிறது, நான் இப்படி நடங்க இப்படி நடங்க இப்படி நடங்க என்று சொல்லி அவர்களை நடத்தி வருகிறேன். ஆனால் என்னை விட்டு தூரமாகவும் போகல. ஆனால் என்ன பண்றாங்கன்னா, தொடர்ந்து குறுக்கை மறுக்கை இந்த ரோட்ல போகும்போது பின்னால் ஒரு வாகனம் வந்தது, வாலிபர்களுக்கு பின்னால் வந்தது. அவர்கள் சாய்கிற ஒரு நிலைமை இவர்கள் நடந்ததனால் உள்ள கிணத்துக்குள்ள, அதாவது கடலுக்குள்ள வீழ்கிற ஒரு சூழ்நிலையில் அவர்களே ஒரு ஓரத்துல ஓரம் கட்டி நிறுத்தி விட்டார்கள். இன்னொரு வாகனம் வந்தது. அப்பொழுதும் அவங்க அப்படியே நடந்தபடினால அந்த வாகனம் உடனே நிறுத்தி விட்டு முன்னால வந்து அவர்களை அப்படியே தூக்கி கொண்டு கடலிலே குதித்து தூரமாய் 4 பேர் சேர்ந்து தூக்கி கொண்டு போனார்கள். இது யாரையும் குறித்தல்ல, பொதுவாய் சபைக்கு, இன்னும் எனக்கு தெரிந்தவர்களுக்கு, நண்பர்களுக்கு இந்த செய்தியை நான் கொடுத்திருக்கிறேன், சொல்லியிருக்கிறேன். வெளிநாடுகளுக்கும் இதை அனுப்பியிருக்கிறேன். இன்னமும் இந்த செய்தி இப்பொழுது போக போகிறது. பாருங்க, அதாவது கீழ்ப்படியாதபடினால், ஏன்னா சபையில என்னை ஒரு மேய்ப்பனாய் வைத்திருக்கிறார், நான் அவர்களை நடத்த வேண்டும், உங்களை நடத்த வேண்டும். ஆனா நடத்துவதற்கு கீழ்ப்படியலை. ஆக நான் அழகுகிறேன், விட்டுருங்க, நான் இனிமே பார்த்துக்கிறேன், விடவே மாட்டோம் என்று சொல்லி போய் விட்டார்கள். நான் பயங்கரமா அழுது, அது அந்த செய்தியை தான் உங்களுக்கு கர்த்தர் காண்பித்ததை சொன்னேன். பாருங்கள், கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் நடத்த சித்தமுள்ளவராக இருக்கிறார், நடத்தி வருகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பரிசுத்த ஆவியானவர் வந்து எல்லா சத்தியத்திலும் உங்களை நடத்துவார் என்றும் நமக்கு சொல்லப்படுகிறது. ஐயால் கீழ்ப்படிதல், யாருக்கு கீழ்ப்படிதல்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல். எங்களை ஒரு கருவியாய் ஊழியக்காரன் பயன்படுத்துறார், அவ்வளவுதான். அவர் சொல்றதை நாங்க சொல்றோம். அப்ப அந்த வார்த்தை கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய ஆலோசனை, இப்படி நட அப்படி நட என்று சொல்லி அநேகருக்கு தேவையில்லை, ஒரு சிலருக்கு தேவை. எப்படின்னு கேட்டா, அநேகர் வந்து தேவ வசனத்தை பிடித்துக் கொண்ட உடனே பிரசங்கத்தை கேட்ட உடனே வேத வாசிப்பின் மூலமாய் வருகிற வார்த்தை மூலமாய் தன்னை சரிபடுத்திக் கொள்வார்கள். சரி, இப்படி நடக்கணும், ரைட், நம்ம நடந்தது தவறு, இப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத, ஏன்னா ஆவியானவர் உதவி செய்கிறார், எல்லா சத்தியத்திலும் நடத்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்க, ஆகையால் ஊழியர் கர்த்தராகிய ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். ஏன்னா சபையை ஆளுகிறவர் யார்? பரிசுத்த ஆவியானவர். ஊழியக்காரர்கள் நாங்கள் ஒரு மேய்ப்பர், எங்களுக்கு ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார், அவ்வளவுதான். அவரிடத்திலிருந்து நாங்கள் பெற்றுக்கொண்டு அவர் எங்கள் மூலமாய் உங்களை நடத்துகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆகையால் அவர் நடத்துகிற போது நாம் எப்படி நடக்கணும்? அவர் எப்படி கீழ்ப்படிய சொல்லுகிறாரோ அப்படி நாம் நடக்க வேண்டும். கடந்த வாரத்துல பார்த்தோம், ஆபிரகாமிலிருந்து நம்ம தொடங்கினோம். ஈசாக்கு இப்படியாக பரிசுத்தவான்களை, வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்களை குறித்து நாம் பார்த்தோம். அவர்கள் ஈசாக்கு கிட்ட சொல்லும் போது, ஈசாக்கு பஞ்சம் வந்து விட்டது, பஞ்சத்துக்கு அவர் புறப்படுகிறார், எங்க பிழைக்கும்படியாக புறப்படுகிறார். ஏனென்றால் ஆபிரகாமுக்கு கொடுத்த எல்லா செல்வங்களும், பூமி கொள்ளாத செல்வங்கள் எல்லாம் இவர் கையில அவர் அப்படியே பாஸ் பண்ணார். ஆனால் அதெல்லாம் முடிந்து விட்டது. இப்பொழுது இவர் கையில இப்ப ஒண்ணுமில்லை. இப்பொழுது இந்த பஞ்சத்துல இவர்கள் பிழைக்க வேண்டும், ஈசாக்கின் குடும்பம் பிழைக்க வேண்டும். அதற்காக எகிப்தை நோக்கி போகும்போது கர்த்தராகிய ஆண்டவர் இடைப்பட்டு அவரோடு பேசி
ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு ஆபிரகாமுக்கு உன் தகப்பனுக்கு நான் வாக்கு பண்ணி இருக்கிறபடினால அந்த வாக்கை என்ன செய்யணும்? நான் நிறைவேற்ற வேண்டும். ஆகையால் நான் சொல்லுகிறபடி நீ இங்கே இருன்னு சொன்னார். உடனே அந்த வார்த்தையை அவர் கேட்ட உடனே அவர் மைண்ட் மாறிவிட்டது, அவர் மனசு மாறிவிட்டது. அதுதான் முக்கியம். எப்படி ஆபிரகாமுடைய மனசு மாறினதோ, குமாரனை கொடுத்தார், அதே குமாரனை எனக்கு பலி செலுத்து என்று சொன்ன உடனே என்ன பண்ணாரு? தன் இருதயத்தில் உடனே அதை மாற்றிக்கொண்டார். அதைத்தான் அதை பெரிதாக இருதயத்தில் நிரப்பினார். எது? தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய கட்டளையை அவருடைய இருதயத்தில் நிரப்பினார். ஆகையால் தன் குமாரன் கேட்கிறான், எங்கப்பா ஆட்டுக்குட்டி என்று சொல்லி, பலிக்கு ஆட்டுக்குட்டி என்று சுருக்கமா சொல்லிட்டு வாங்க. ஆட்டுக்குட்டி என்று கேட்டபோது அதை அவர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்றார். அவருடைய முகத்துல ஒரு சலசலப்பு இல்ல. தன் குமாரனை குறித்த சிலலாம் இவருக்கு என்ன கல்லு மனசு ஆயிருக்கிறார் அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனா அவருக்கு கல் மனசுனா இல்ல, நல்ல மனசுதான். ஏன்னா அந்த நல்ல மனசுனா அவர் கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே ஏற்றுக்கொண்டு தன் இருதயம் முழுவதிலும் நிரப்பினார். அவருடைய கட்டளையை நிரப்பினதுபடினால, கட்டளையை தன் வாழ்க்கையில நிரப்பினபடினால, தன் சிந்தையில நிரப்பினபடினால இப்போ அவர் செயல்பாட்டுக்குள் வருகிறார். என்ன செயல்பாடு அவருக்கு? உடனே கர்த்தர் சொன்னதை 3 நாள் இரவு பகல் நடந்து தன் குமாரனை பலி செலுத்த அவர் தீவிரித்து போனார். கண் டைம்ல அங்க போய் சேர்ந்தார். அந்த இடத்துல போய் பலிபீடத்தை கட்டினார். தன் குமாரனை கயிற்றால் கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் போட்டார். குமாரன் ஒன்றும் பேசவில்லை. இன்றைக்கு இருக்கிற குமாரர்கள், குமாரத்திகள், புருஷர்கள், மனைவிகள், பிள்ளைகள், மனைவிகள் அல்ல, மனைவி எல்லாம் எப்படி இருக்கிறாங்க? கீழ்ப்படிதல்னா என்ன வேலை அப்படின்னு கேட்டா கூட ஏதாவது ஒண்ணு பண்ணலாம். வழி என்னன்னா போய் அச்சடிச்சு அந்த கீழ்ப்படிதலுக்குரிய வார்த்தைகள் எல்லாம் அச்சடிச்சு கையிலையாவது கொடுப்பேன். அதை வச்சுக்கலாம். அந்த பாருங்க, இவ்வளவு வேலை நான் செலவு பண்ணி இருக்கிறேன், வேணும்னா கொஞ்சம் வேலை கொடுத்து கூட குறைச்சி கொடுத்து வாங்கிக்கின்னு சொல்லலாம். கீழ்ப்படிதல் பாருங்க. கர்த்தராகிய ஆண்டவர் என்ன இந்த பட்டணத்துல, நான் அங்க மரப்பேட்டையில் இருக்கும்போது அங்க 4 பிள்ளைகள், வீட்டு வாடகை கொடுக்கணும், பிள்ளைகளை படிக்க வைக்கணும், காணிக்கை மிகவும் குறைவு. நான் வேற எங்கேயும் இருந்து எனக்கு இறக்குமதி செய்வதற்கு நான் நாட மாட்டேன். என் இருதயத்தில் அப்படிப்பட்ட எண்ணங்கள் இல்லை. ஏன்னா இங்க இருக்கிற இந்த ஊர்ல என்னை அவர் வைத்து, நீ வைத்து, ஆகையால் இங்கு என்னை நீ போஷிக்க வல்லவர் அப்படிங்கிற அந்த மனப்பான்மை எனக்கு என்னை அழைத்த போதே எனக்கு வந்துருச்சு. ஆகையால் அங்க இருந்து எனக்கு பணம் வரணும், இங்க இருந்து எனக்கு பணம் வரணும் அப்படிங்கிறது இல்லை. அதுக்கு எனக்கு முக்கியத்துவம் அல்ல. ஏன்னா அப்படிப்பட்ட நிறைய சான்ஸ் வந்தது. அந்த நேரத்துல பாருங்க, ரொம்பவும் நான் நெருக்கப்பட்டேன். இந்த 4 குழந்தைகளை வளர்க்க வேண்டும், ரொம்ப சிரமப்பட்டேன் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு. அப்போ ஒரு வழிவாசலை, ஒரு வழியை போல ஒரு காரியங்கள் வந்தது. மாசம் ஒரு சின்ன ஒரு அமௌண்ட் கிடைக்கும். ஒரு 30-32 பேருக்கு பொள்ளாச்சியில ஊழியக்காரங்களுக்கு கிடைக்கும். அந்த அமௌண்ட் எனக்கு, நானும் அதுல முக்கியமானவன். அப்ப எல்லாம் போட்டோ எடுக்கணும், வீட்டுல மனைவி பிள்ளைகள் எல்லாம் வச்சு போட்டோ எடுத்து அவங்களுக்கு என்ன செய்யணும், அதை அனுப்பி கொடுக்கணும். அப்புறம் மாசந்தோறும் அவங்க காசு அனுப்பி கொடுப்பார்கள் என்று சொல்லி எனக்கு ஒரு சந்தோஷம் தான் ஒரு பக்கம். ஆனா மறுபக்கம் எனக்கு ஒரு அச்சம் இருந்தது. ஆனா இப்ப தேவை இருக்கிறது. சரி, இங்க சொல்றாங்களே, ஒருவேளை தேவனுடைய சித்தமா இருக்குமோ என்று சொல்லி நான் என்ன பண்ணேன், போட்டோ எடுத்து ரெடி பண்ணேன். ஆனா கர்த்தர் அன்றைக்கு என்னோடு இடைப்பட்டார். இடைப்பட்டு, நீ இதை வேண்டாம், நான் உன்னோடு இருக்கிறேன், நான் உன்னை நடத்துறேன் அப்படின்னு சொன்னார். எப்படி சொன்னார்னா, என்னுடைய நண்பர்களை தேடி நான் தேடி ஓடுகிறேன். பஞ்ச காலம் நண்பர்களை தேடி ஓடும் போது அந்த நண்பர்கள் எல்லாம் கரும்பு தோட்டத்துக்குள்ள போயிட்டாங்க.
செழிப்பான தேசத்துக்குள்ள. அப்பொழுது நானும் போகட்டுமா ஆண்டவரே என்று சொல்லும் போது கர்த்தர் சொன்னார், நீ போகாத, அவர்கள் உலகத்தை நாடி போய்விட்டார்கள், நீ என் பின்னாலே வா என்று சொன்னார். நான் உடனே அப்பவே என்னை அர்ப்பணித்தேன். பின்னாலே வா என்று சொன்ன உடனே, என்னை அர்ப்பணித்த உடனே என் இருதய நினைவுகள் எல்லாம் மாறி போய்விட்டது. பாருங்க, ஆபிரகாமுக்கு மாறி போய்விட்டது என்று சொல்லி குமாரனை பலி செலுத்த கட்டளை வந்த உடனே எனக்கு ஒரு கட்டளை வந்தது, நீ என் பின்னாலே வா என்று சொன்ன உடனே என் இருதயத்தின் நினைவுகள் அப்படியே மாறிவிட்டது. ஒரு பலன் உள்ளவனாக மாறினேன். பஞ்ச பிரச்சனை நினைவில் வரவில்லை, என் தோற்றத்தில் வரவில்லை, காசு பிரச்சனை வரவில்லை, என் மனைவி பிள்ளைகளுடைய பிரச்சனை, அவர்களுக்கு எப்படி அவர்களை நடத்துவேன் என்ற எண்ணம் எனக்கு வரவில்லை. அவர் வழியிலே நான் நடந்தேன். கொஞ்சம் தூரம் போனவுடன் ஒரு புதிய ஒரு உலகத்தை எனக்கு காண்பித்தார். ஒரு இமை பொழுதுதான், அவ்வளவுதான். உடனே என்னை அவர் சுமக்கிறதை நான் அனுபவித்தேன். கொண்டு போறார். ஒரு பெரிய சத்திரம் இருக்கு, கோடிக்கணக்கான மக்கள் ரிமாண்டில் வைக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் நான் கொண்டு போக நான் சுமந்து என்னை கொண்டு போகிறார். போன உடனே இரவு பக்கம் பார்த்தா நிறைய கோடிக்கணக்கான மக்கள் ரிமாண்ட்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு பணியாரத்தை போல ரொட்டி கொடுக்குறாங்க. எனக்கு ஒரு அம்மா கொண்டுட்டு ஓடி வருது. அப்போ நான் சொன்னேன், வேண்டாம், எனக்கு பசி இல்லை, தாகம் இல்லை, களைப்பு இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு என் வாயினால அவர் சொல்ல வைத்தார். ஏன்னா நான் பலன் அடைந்தேன். அவர் பின்னால போறதுக்கு என்னை ஒப்பு கொடுத்த உடனே எனக்கு ஒரு புதிய பலன், என் இருதயத்தின் நினைவுகள், என்னுடைய கவலைகள் எல்லாம் மாறி போச்சு. நான் வாய் திறந்து சொல்றேன், எனக்கு ஒண்ணுமே வேண்டாம், ஒரு குறைவும் எனக்கு இல்லை என்று சொன்னேன். இன்னொரு அம்மா ஓடி வந்தே, அவர் பாஸ்டர், அவருக்கு அதை கொடுக்காத, நான் கொடுக்குறேன், கொண்டு வரேன்னு சொல்லி புசுன்னு இட்லி, அந்த கொஞ்ச காலத்துல கறி, மீன், பெரிய தாம்பூலத்துல கொண்டு வர்றாங்க. தாம்பூலத்துல என்ன கொண்டு வருவாங்க? பழங்கள் எல்லாம் நிறைய வச்சு எல்லாம் கொண்டுட்டு வருவாங்க. அது போல கொண்டு வந்தாங்க. நான் சொன்னேன், அம்மா எனக்கு பசியே இல்லை, கர்த்தர் ஏனோ இங்கே என்னை நிறுத்தினார், அவ்வளவுதான். பாருங்க, நான் எதுக்கு இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், கர்த்தராகி ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் போது, அந்த வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிக்கும் போது, நம்மை ஒப்பு கொடுக்கும் போது, அவர் குறைவில்லாமல் நடத்துவார். அவர் சந்தோஷம் மகிழ்ச்சியாய் நடத்துவார், தைரியமாய் நடத்துவார், பலனுள்ளவனாய் நடத்துவார், பலனை பெறுகிறவனாய் நடத்துவார். அப்புறம் அந்த உத்தமங்கிறது நோ ப்ராப்ளம். உத்தமமாய் நடப்பதற்கு பிரச்சனையே இருக்காது, உண்மையாய் நடப்பதற்கு பிரச்சனையே இருக்காது. அந்த மனம் பக்குவமாகிவிடும். சொல்லுவாங்களே, ஜட்ஜி போன உடனே எல்லாத்துலயும் மாறிட்டான், ஒரு பக்குவமான நிலைக்கு வந்துட்டான். இப்ப பாருங்க, 99 வயசானாலும் பக்குவத்தை காணும் இந்த உலகத்துல. ஏன்னா வேத வசனம் இல்லை கிறிஸ்துவத்துக்குள்ள, தேவ தரிசனம் இல்லை, தேவ வசனம் இல்லை, தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படுகிற பழக்கம் இல்லை. ஆகையால் அங்க என்ன இல்லை? செழிப்பு இல்லை, சுகம் இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை. பார்த்தீங்களா? ஆகையால் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தை கட்டளை நமக்கு புறப்பட்டு வந்தால் அது நம்முடைய வாழ்க்கையின் மேன்மைக்காக, நமக்கு நன்மை உண்டாகும்படியே அவர் கட்டளை இருக்கிறார். இதுதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டிய, கீழ்ப்படிந்தால் அதனுடைய பிரதிபலன் என்னவென்று ஆபிரகாம், ஈசாக்கெல்லாம் கடந்த வாரத்துல சில பரிசுத்தவான்களை குறித்து நம்ம பார்த்தோம். ஆகையால் நம்முடைய நினைவில் நிறுத்த வேண்டியதெல்லாம் அவருடைய வார்த்தை தான். அவங்க அப்படி சொல்லிட்டாங்க, இவங்க இப்படி சொல்லிட்டாங்க, உலகம் இப்படி இருக்கிறது. அது இப்ப இந்த நாட்டுல மாட்டரிசி பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்குது. ஆனா வேதத்துல நமக்கு என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? நீ புசிக்கிற மாம்சம் புசிப்பது மற்றவர்களுக்கு இடரா இருந்தால் நீ மாம்சமே புசிக்காதேன்னு சொல்லுது வேதவசனம்.
இது நமக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நமக்கு போராடணுங்கிற அவசியம் இல்லை. மற்றவர்களை நீ ஆதாயப்படுத்துவதற்கு அது உனக்கு இடரலா இருந்தால், மற்றவர்களுக்கு இடரலா இருந்தால் நீ புசிக்காத விடு. புசிக்கிறதுனால என்ன மேன்மை? புசிக்காவிட்டால் என்ன குறைஞ்சு போகிறது? ஒன்றும் குறைஞ்சு போகிறது இல்லை. மரக்கறி சாப்பிட்ட தானியலை குறித்து நமக்கு தெரியும், அந்த வாலிபர்களை குறித்து நமக்கு தெரியும். பருப்பு விலை 200 250 போனாலும் அதை பத்தி நீ கர்த்தருடைய பிள்ளைகள் கவலைப்படணும் தேவையில்லை. இன்னைக்கு கிலோ கணக்கா வாங்கினா இப்போ ஒரு 100 கிராம் வாங்கிட்டு போறது, அவ்வளவுதான், குறைக்கணும், அவ்வளவுதான். ஆனா அந்த அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் வந்தால் மாத்திரம் தான். இல்லைன்னா 200 ரூபாய்க்கு என்னங்க பெரிய காரியம்? இப்போ கோழியே 200 ரூபாய்க்கு வந்துருச்சு ஒரு கிலோ. ஆகையால் நம்முடைய எண்ணத்தை மாற்ற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைக்கு தான் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க, நம்ம போராடணுங்கிற அவசியமே நமக்கு இல்லை. ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து பழகினால், கிறிஸ்துவுக்குள் யார் என்ன கட்டளை கொடுத்தாலும் என்ன வார்த்தை சொன்னாலும் நாம் கீழ்ப்படிவோம். மனசுல இதுக்கு இடம் கொடுக்கும் போது, அப்ப நம்முடைய மனசு மாறல அப்படின்னா நம்ம தான் செக் பண்ணணும். பாருங்க, ஏதாவது செக்அப் பண்ண போறாங்க, எனக்கு கூட சொல்லுவாங்க போய் ஃபுல்லா செக் பண்ணிக்கங்க. வேண்டாம், ஒரு செக்அப் வேண்டாம். என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க டாக்டர், இந்த ரத்த பரிசோதனை பண்றவங்கலாம், ஆசை நீங்க செக் பண்ணலையா? ஒண்ணும் வேண்டாம், நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன். ஆமா பாஸ்டர், உங்களை பார்த்தா போன வாரம் ஒருத்தர் கேட்டார், உங்களுக்கு இவ்வளவு வயசு, நல்ல வயசு தான், ஆனாலும் நீங்க நல்லா வச்சிருக்கீங்களே உங்க உடம்பை, நீங்க நல்லா இருக்கிறீங்களே. ஆமா, ஏன்னா நான் பேசுறதே நான் நல்லா இருக்கிறேன்னு தான் பேசுறேன். ஏன்னா ஐ எம் குட், நான் நல்லா இருக்கிறேன். ஐ எம் யங், நான் இளமையா இருக்கிறேன், நான் ஸ்ட்ராங்கா இருக்கிறேன், பலசாலியா இருக்கிறேன். ஏன்னா வேதம் அப்படித்தான் சொல்லுது. நம்ம பார்க்க போறோம் பாருங்க, இதைத்தான் பேசணும். நான் பழகினேன் அப்படிங்கிற வார்த்தை கிறிஸ்துவத்திலிருந்து வரக்கூடாது. வரலாம், எப்படி வரலாம்னா வேத வசனத்தை அறியாதவர்கள் பேசலாம், அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஐயோ இப்படி எல்லாம் பேசுறாங்க பாருங்க இந்த கிறிஸ்தவங்க அப்படின்னு நம்ம பேசுங்கிற அவசியமும் நமக்கு இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இந்த வசனம் சரியான முறையில அவங்களுக்கு போனாலும் அவங்களுக்கு புரியல. போன வாரம் நேற்று ஒரு இடத்துல நான் பேசிக்கொண்டு இருக்கும்போது 2-3 நண்பர்கள் என்னோடு, ஒரு கொஞ்சம் பேர் நண்பர்கள் இடத்துக்கு போயிட்டு வரும்போது ஒரு திருமண காரியத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தோம். அவங்க பேசினாங்க, என் மகளுக்கு 32 ஆச்சு, 31 ஆச்சு, 30 ஆச்சு அப்படின்னு 3 பேர் இப்படி ஒரு லிஸ்ட் கொடுத்தாங்க. இப்ப நான் அதுக்காக ஜெபம் பண்ணிக்கங்க, கொஞ்சம் பிரயாசப்படுங்க. நான் உடனே சொன்னேன், அதன் காலங்களில் எல்லாவற்றையும் நேர்த்தியார் செய்து இருக்கிறார். அப்பதான் அவங்களுக்கு கண்ணை முழிச்சு பாக்குறாங்க. அவங்க வசனம் தெரியும், ஆனா அந்த வசனம் வேலை செய்யறதுக்கு ஒரு காலம் வரணும். அந்த நேரத்தில் என்ன ஒரு கருவியா பயன்படுத்தினார். உடனே இந்த வார்த்தையை சொன்ன உடனே அதுக்கு முக்கியமானது 32 வயசு மகள். உடனே வாசல் இது எங்க இருக்குது, எந்த வசனம்னு கேட்டாங்க. உடனே வசனத்தை எடுத்து கொடுத்தேன். கொடுத்த உடனே கொஞ்சம் அவங்க முகத்திலே ஒரு மாற்றத்தை கண்டேன். 1 மாசத்துக்குள்ள கல்யாணம் ஆச்சு. 3 பேருக்கு கடன்னு கல்யாணம் ஆயிடுச்சு. 3 பிள்ளைகள். அதுல ஒரு பாஸ்டர் கல்யாணத்துக்கு கூட கூப்பிடல, கடன்னு கல்யாணத்தை. ஏன்னா அதற்கு காலம் மாறி ரொம்ப லேட் ஆகிடக்கூடாதுன்னு கல்யாணத்தை சீக்கிரமா முடிச்சுட்டாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகையால் தேவனுடைய வார்த்தையை நம்ம கேட்கறதுல என்ன செய்யணும்? கேட்கறது மாத்திரமல்ல, அதனுடைய கட்டளை பாருங்க. வசனத்தை காட்டிலும் கட்டளைக்கு நான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். சரி, என்னோட கூட சேர்ந்து எடுக்கலாம். என்னாகும் 32ஆம் அதிகாரம் 11, 12 ஆகிய 2 வசனத்தை வாசிக்கலாம். என்னாகும் 32, 11, 12. உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புனையின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால்
வாக்குத்தத்த தேசம் அவர்களுக்கு இல்ல. பாருங்க, ஏன்னா வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்கு தான் அழைத்து போகிறார். ஆனா அந்த வாக்குத்தத்தம் தேசத்தை அவர்கள் 23 லட்சம் பேர் ஏறத்தாழ, அதுல 2 பேர் தவிர மற்றவர்கள் எல்லாம் என்ன செய்யல, உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றவில்லை. 40 ஆண்டு காலம் அவருடைய பிரயாணத்துல வனாந்தர பிரயாணம். வனாந்தர பிரயாணம்னா கஷ்ட பிரயாணம் அல்ல, மேக ஸ்தம்பம், அக்னி ஸ்தம்பம், நல்ல ஆகாரம், நல்ல தண்ணீர், நல்ல ஆகாரம், நல்ல தண்ணீர். அதனால அவங்க எல்லாமே நல்லா இருந்தாங்க, சரீரத்துல நல்ல ஆரோக்கியமா இருந்தாங்க, சுகமா இருந்தாங்க, குறைவில்லாம இருந்தாங்க. ஆனா பாருங்க, அவங்க உத்தமம் இல்லை. எதுல உத்தமம் இல்லை? கர்த்தருடைய கட்டளையை கைக்கொண்டு கர்த்தர் சொன்ன போய் பற்றி கொள்ளுங்கள், நீங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், வாக்குத்தத்தத்தின் தேசத்தை சுதந்திரித்து நீங்கள் நன்றாயிருக்க வேண்டும். நன்றாயிருப்பதற்கு நான் உங்களுக்கு ஒரு தேசத்தை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். நீங்கள் போய் அதை சுதந்திரித்துக் கொண்டு நீங்கள் சுவிச்சமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் சொல்றார். ஆனா அதுல 2 பேர் தவிர மற்றவங்க எல்லாம் உத்தமமாய் பின்பற்றவில்லை. கர்த்தருடைய கட்டளையை பெற்றுக் கொள்ளுகிறவன் எப்படி நடப்பான் என்றால் இது ஒன்று உத்தமம். நான் போன வாரம் சொன்னது போல என்ன சொன்னேன்? பலனடைந்தால் பலனடைவோம். ஓகே, அப்படின்னு இன்னைக்கு அந்த உத்தமம் அதுக்குள்ள இன்க்ளூட் பண்ண போறேன். அதாவது உத்தமமாய் பின்பற்றுவது. கர்த்தருடைய கட்டளையை பெற்றுக்கொண்ட உடனே அவருடைய இருதயத்துல பாருங்க, காலேபு யோசுவாவுடைய இருதயம் நான் சுதந்திரித்துக் கொள்வேன் என்ற தீர்மானத்தை, ஏன்னா பாலும் தேனும் ஓடுகிற தேசம் அப்படின்னு சொல்றார். இவங்க வறண்ட நிலைமையில வாழ்ந்தவர்கள். உடனே அவர்கள் நாங்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வோம் என்ற தீர்மானம் எடுக்கிறார்கள். அதை இருதயத்துல உச்சம் தலை முதல் உள்ளங்கால் வரை அந்த வார்த்தையை நிரப்பினார்கள், கட்டளையை நிரப்பிக் கொண்டார்கள். போய் சுதந்திரத்துக் கொள்வதற்கு வெளியே வா அப்படின்னு சொன்னார். எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வந்தார். அதுல உத்தமத்தை கர்த்தர் அதே நினைவாய் இருக்கிறதுனால அந்த உத்தமம் அவர்களை விட்டு போகவில்லை. உத்தமம் என்று சொன்னால் அதற்கு நான் டிக்ஷனரியில பார்த்தேன், உண்மையானது, நேர்மையானது, மனசாட்சியின்படி உத்தமம் என்று சொல்லப்படுகிறது. இந்த உத்தமம் என்கிற வார்த்தைக்கு நிறைய அர்த்தங்களை டிக்ஷனரியில காலையில நான் பார்க்கும்போது அதை நான் பார்க்கிறேன். உண்மை, நேர்மை. பாருங்க, உண்மை உள்ளவன் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெறுவான். அந்த புத்தி அவங்களுக்கு வந்துருச்சு பாருங்க. ஏன்னா கட்டளையை கை கொண்ட உடனே எண்ணமெல்லாம் மாறி போகுது. அந்த கீழே அந்த உலகத்துக்குரிய புத்தியெல்லாம் போய், ஏன்னா எவனவரும் கிறிஸ்துவுக்குள் இருக்கான அவன் புதிய சிருஷ்டியா இருக்கான். கிறிஸ்துவுக்குள் எப்படி இருப்பது? அவருடைய வார்த்தைக்குள் இருப்பதுதான். நம்மளை அப்படியே பார்க்க போனாலும் வேத வசனத்துல எலும்புகளுக்கும் மாம்சத்துக்கும் எலும்புக்கும் கொஞ்சம் உட்படுத்தப்பட்டு நாம் அவருடைய ஆவியை உடையவர்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப அவருடைய ராஜ்யத்திற்குள் இருக்கிறோம், அவருடைய வழிநடத்திற்குள் இருக்கிறோம். ஆகையால் நம்ம இப்ப என்ன பண்றோம்? உத்தமம் என்பது உங்களுக்கும் எனக்கும் மிகவும் முக்கியமானது. ஏன்னா கீழ்ப்படிகளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். யாருக்கு? கர்த்தருக்கு கீழ்ப்படிகளுடைய வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிகளுடைய வாழ்க்கை. படிச்சுட்டே இருப்போம், திடீர்னு ஒரு படிச்சு அந்த வார்த்தை மீண்டும் நம்மோடு கூட இடைபெட்டு கொண்டிருக்கும். அப்படின்னா கர்த்தர் நம்மோடு கூட இடைபெடுகிறார், எடுத்துக்கொள்ள வேண்டும். அவன்தான் சங்கீதக்காரன் சொல்ல, இரவும் பகலும் வேதத்துக்கு தியானம். உடனே தியானத்துக்கு வர வேண்டும், அதை குறித்து கொஞ்சம் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். புரியலைன்னா கர்த்தருடைய பாதத்துல அமர்ந்து எனக்கு அதை விலக்கி தரும்படியாக கேட்க வேண்டும். அவர் எல்லா சத்தியத்திலும் நம்ம நடத்துகிறவர். அவர் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் அறிந்தவர். அவர் நமக்கு போதிப்பார், போதித்து ரகசியங்களை நமக்கு வெளிப்படுத்துவார். ஆகையால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் அவன் உத்தமனாய் இருக்க வேண்டும். இவர்கள் இருந்தாங்க. இருவர் எப்படி பாருங்க, வாசிங்க சீக்கிரம், கடகடன் கொஞ்சம் ஸ்பீடு. உத்தமமாய் என்னை பின்பற்ற
பின்பற்றின கேனேசியரின் எப்புனின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். உத்தமமா பின்பற்றல அப்படின்னா உண்மையாய் அவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவில்லை, உண்மையாய் அவருக்கு கீழ்ப்படியவில்லை, உண்மையாய் அவருடைய நினைவை நிறைவேற்ற, அவருடைய சிந்தையை நிறைவேற்ற, அவருடைய ஆசையை நிறைவேற்ற வாஞ்சை இல்லை. அநேக தாய் தகப்பனுக்கு பிள்ளைகள் என்ன பண்றாங்க, தாய் தகப்பனுடைய ஆசையை, எல்லா ஆசையும் நிறைவேற்ற முடியாது, நியாயமான ஆசை கிறிஸ்துவுக்குள் அதை நிறைவேற்றணும், அதுக்கு பிரயாசப்படணும் பாருங்க. ஆனா கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தை அப்படியே ஏற்றுக்கொண்டு அதை மனசுல நிறைத்து இருதயத்துல வேற எதற்கு இடம் கொடுக்காமல் இப்பொழுது என்ன பண்ணாங்க, அனாந்தரத்துல ஒரு பிரச்சனை பண்ணாதவர்கள். பிரச்சனை 1000 அங்க நடந்தது, அந்த பிரச்சனையில அவங்க இன்வால்வ் பண்ணவும் இல்லை, ஓட்டு போடவும் இல்லை, யாருக்கு சப்போர்ட் பண்ணவும் இல்லை, உத்தமமாய் அவரை பின்பற்றினார்கள், உத்தம இருதயம் உள்ளவர்கள். பாருங்க, இதெல்லாம் கீழே பார்க்கணும். எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாத படியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை. ஆணையிட்டு கொடுத்துட்டார். போய் நல்லா வாழணும், என் ஜனங்கள் நல்லா இருக்கணும், குறைவற்ற வாழ்க்கை வாழணும், நிறைவான வாழ்க்கை வாழணும். சும்மா ஏதோ எப்படியோ ஓடுதுங்க வண்டி. இந்த வார்த்தைங்கிறத கிறிஸ்தவங்களுக்கு இல்லை. என்ன வண்டி ஓடுறதுங்கிறதெல்லாம் பேசக்கூடாது. ஓகே, நல்லா இருக்கிறேன், அதனாலதானே நான் கற்றுக் கொடுக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன், நான் இளமையா இருக்கிறேன், நான் பலசாலியா இருக்கிறேன், குறைவற்றவனாக இருக்கிறேன், நான் உன்னதங்களிலே கிறிஸ்துவுக்கு சகல ஆசீர்வாதத்தினாலும் நாம் ஆசீர்வதிக்கப்படும். அதையே பார்க்கணும். குறைவுள்ள சரி, அதுக்கு பார்க்கறதுக்கு நிறைய சூழ்நிலைகளையும் கர்த்தர் நமக்கு கொடுப்பார். எப்படின்னு கேட்டா, நம்ம பார்க்காம ரொம்ப ஈஸியான லைஃப் எல்லாம் கிடைக்குது, அப்படியே போயிட்டே இருப்போம். சில நேரங்களில் பிரச்சனைகள் அது இதெல்லாம் நமக்கு வரும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம அதை பார்க்கணும். ஒரு பலவீனம் சரீரத்துல வந்தா உடனே தழும்புல கிறிஸ்துவின் தழும்பை பார்க்கணும். கிறிஸ்துவின் தழும்பை என்ன செய்யணும், பார்க்க வேண்டும். அவர் நமக்காக என்ன செய்து விட்டார், நம்முடைய வியாதியை சுமந்து தீர்த்து விட்டார். ஆகையால் அதை பார்க்கணும். ஐஸ்வர்ய பண பிரச்சனை என்றால் உடனே என்ன பார்க்கணும், காத்திருக்கலாம். இல்லை என்றால் உடனே என்ன செய்யணும், கிறிஸ்துவுக்கு சகல ஆசீர்வாதத்தினாலும் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தையை பார்க்கணும். தேவனை மகிமைப்படுத்தணும். எனக்கு எல்லாம் என்னுடைய தேவைகளை நாம் சந்தித்ததற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்ல வேண்டும். அதான் ரொம்ப ஈஸியான லைஃப் தான் கிறிஸ்தவ லைஃப், கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆகையால் உத்தமமாய் அவரை பின்பற்றாவிட்டால் அவருடைய கோபம் நம் மேல் வரும். உத்தமமாய் பின்பற்றல, கர்த்தர் காண்பித்த தரிசனத்துல உத்தமமாய் பின்பற்றல. இந்த ஊரை விட்டு நான் ஓடணும்னு எத்தனையோ தடவை நான் முயற்சித்தேன். கர்த்தர்கிட்டே சொன்னேன், எனக்கு பாஸ்போர்ட் அது இதெல்லாம் ரெடி ஆகணும், எனக்கு என்னால முடியாது, ரொம்ப கஷ்டம். கர்த்தர் வார்த்தைகளை அனுப்பினார். வார்த்தைகளை அனுப்பி 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 என்னை சரிப்படுத்தினார். இப்ப யாரும் அவரே பார்த்து என்னடி புறப்படு அப்படின்னு சொன்னார். ஒழிய இத்தனை பேர் என்ன கூப்பிட்டு பார்த்தாங்க, நான் போக மாட்டேன். ஏன்னா அவர் என்னோடு இருக்கிறார். அவர் எங்க இருந்தாலும், நாம் எங்க இருந்தாலும் அவர் நம்மோடு இருந்தால் போறோம்.